بسم الله الرحمن الرحيم. الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديث بدأ الإسلام غريبا وسيعود كما بدأ قريبا فطوبى للغرباء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை படைத்து அதில் எண்ணற்ற ஜீவராசிகளையும் படைத்து அந்த படைப்பினங்களுக்கு தேவையான உணவு வர்க்கங்களை கொடுத்து காத்து வருகின்ற ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் என்றென்றும் நிலவட்டுமாக. கோடான கோடி ஸலவாத்துகள் கோமானே ரசூலே கரீம் முஹம்மதே முஸ்தபா அன்னலே முஜ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய அடிச்சுவடை வலுவாமல் தழுவாமல் பற்றி பிடித்து வாழ்ந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையை சிறப்புப்படுத்தும் விதமாக பல உயிரினங்களிலும் மனித படைப்பு என்பது பல உயிரினங்களை விட சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறார். அந்த மனிதர்களுக்குள்ளாக பல பிரிவினர்கள், பல மதங்கள், பல கோட்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்லாம் என்ற ஒரு அழகிய மார்க்கத்தை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தார்கள் மீது ஏற்படுத்தி இஸ்லாம் படி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை அழகான முறையில் இருக்கும் என்கின்ற விதமாக அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நிறுவினார். இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத எந்த மார்க்கத்தை அவன் பின்பற்றினாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிறான் ரப்புல் ஆலமீன். அருள்முறையில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், وَمَن يَتَّبِعْ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாததை யாராவது தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அந்த மார்க்கம் என்பது அவர்களிடத்தில் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாது என்று சொல்கிறான். அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்தமான மனிதர்கள் அல்ல. அல்லாஹ்விற்கு பிடித்தமான மனிதர்களாக, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் காட்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிக அழகான முறையிலே நமக்கு நிறுவி காட்டியிருக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் யார் நீதமான முறையிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்தார்களோ அதை விட ஒரு அழகான வாழ்க்கை வேறு எந்த மார்க்கத்திலும் அவர்கள் வாழ்ந்துவிட முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களையும் எந்த சமுதாயமும் எந்த சமூகமும் கற்றுத்தந்து விட முடியாது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் அதற்கு முதலாவதாக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். புனிதமான மார்க்கம் இஸ்லாம்.
இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் எப்படி பரவியது என்று தெரியுமா? எந்த நபிமார்கள் தங்களுடைய சமூகத்தாரிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கின்ற பொழுது எதிர்ப்புகள் கிளம்பின. சாதாரண எதிர்ப்புகளே அல்ல. எல்லா காலங்களிலும் சரி, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அவர்களுக்கு பின்னால் வந்த ஒவ்வொரு நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த தீனை, மார்க்கம், தீனுல் இஸ்லாத்தை சமூகத்தாரிடத்து மத்தியிலே எடுத்துக்கொண்ட பொழுது அனைத்து சமுதாயத்தர்களும் எதிர்த்தார்கள். எந்த நபியிலையுமே எதிர்க்காம எல்லாமே முழுமையா இஸ்லாம் கொண்டார்கள் என்று எந்த வரலாறும் கிடையாது. இஸ்லாமை பற்றி எங்கேயாவது பேச ஆரம்பித்தால் அங்கு முதலாவதாக கிளம்பும் எதிர்ப்பு தான் கிளம்பும். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து நடந்தது. 950 ஆண்டுகள் அழைப்பு பண்ணி கொடுத்தார்களே, 950 ஆண்டுகள் அழைப்பு பண்ணி கொடுத்து அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 40 நபர்கள் தானே. 950 ஆண்டுகளுடைய பணி, அந்த பணியை எதிர்த்தார்கள், மோசம் செய்தார்கள், நாசம் செய்தார்கள். கடைசியில் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 40 நபர்கள். ஆக எதிர்ப்பு இல்லாமல் இஸ்லாம் சமுதாயம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் அதே போல எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை உடைத்து எறிந்து முன் சென்றது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். பல ஆயிரம் நபிமார்களுக்கு மத்தியில், பல ஆயிரம் சமுதாயத்தினர்களுக்கு பல ஆயிரம் நபிமார்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்த பொழுது, பல கோடிக்கணக்கான மக்கள் நபிமார்களை எதிர்த்த பொழுது, நபிமார்களை கொலை செய்ய துணிந்த பொழுது, இந்த இஸ்லாத்தை சமுதாயத்தில் பரவ விட மாட்டோம் என்று கடுங்கோல் பிடித்து கோபத்தில் இருந்த பொழுது அனைத்து எதிர்ப்புகளையும் உடைத்து எறிந்து முன்னால் வந்தது இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்த எதிர்ப்பை போல உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் எந்த மார்க்கத்திற்கும் இப்படி ஒரு எதிர்ப்பு வந்தது கிடையாது. கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிறோம், இந்து மதத்தை எடுத்துக்கிறோம். இந்த மதங்கள் எல்லாம் மக்களிடத்திலே பரவுகின்ற பொழுது, இஸ்லாம் பரவிய பொழுது எப்படி எதிர்ப்புகள் வந்ததோ எந்த எதிர்ப்பும் மற்ற மதங்களுக்கு வந்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு எதிர்ப்பை ஏற்படுத்தி அந்த எதிர்ப்பில் நபிமார்களை வெற்றி பெற செய்தார். அதே போல இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு வந்த எதிர்ப்பை போன்று மற்ற எந்த சமுதாயத்திற்கும் எதிர்ப்பு வந்தால் அந்த சமுதாயம், அந்த சமயம், அந்த சமூகம் அதோடு அடிபட்டு போய்விடும். இஸ்லாமை போன்று மீண்டு எழுதக்கூடிய ஒரு சக்தி அந்த சமுதாயத்திற்கு கிடையாது. ஏன் அந்த சக்தி? யாருடைய மார்க்கம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம் அல்லவா? ரப்புல் ஆலமீன் நிறுவிய மார்க்கம் அல்லவா? அவன் உருவாக்கிய வழிமுறை அல்லவா? அவன் மக்கள் வாழ வேண்டும் என்று அவன் திட்டமிட்ட வழி அல்லவா? இவ்வளவு சிறந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பல எதிர்ப்புகளை துடைத்து எறிந்து வெளிவந்தது. எவ்வளவு கொடுமை செய்தார்கள் நபிமார்கள்! ஒன்றா இரண்டா? நபிமார்கள் இஸ்லாத்தை பற்றி சமுதாயத்திற்கு மத்தியிலே பேசுகின்ற பொழுது நபிமார்களை சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள். அவன் சூனியக்காரன்பா, அவன் பேச்சை கேட்டா அப்படி பேச்சிலே வசிக்க செஞ்சிருவேன். சூனிய, அவன்கிட்ட சூனியம் இருக்கு. மார்க்கம்லாம் ஒன்றும் தெளிவாலாம் கிடையாது, சூனியம்தான் அப்படின்றான். இன்னொரு காலங்கள் போகின்ற பொழுது கவிஞன் என்று சொன்னார்கள். அவர் கவிஞர்ப்பா, அவர் பேச்சை போய் கேட்காத, அவர் பேச்சை கேட்டு அப்படியே ஒரு லயிச்சிருவ. மற்றபடி உண்மையெல்லாம் கிடையாது, அவர்கிட்ட எதுவுமே ஹக்கு கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பேச்சுடைய வசீகரம் தான், அவருடைய கவிஞர்த்தனம் தான், கவிஞருடைய நுட்பு தான் சொன்னான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை குறைஷியர்களுக்கு மத்தியில் சொன்ன பொழுது நபியை பார்த்து சொன்னான், இவர் உறவுகளை துண்டிப்பவர். மக்கத்தில் நல்லா வாழ்ந்துக்கிட்டவனெல்லாம் ஹிஜ்ரத்துன்னு கூட்டு போய் உறவு எவன்கிட்ட இருக்காத, ஹிஜ்ரத்துக்கு வந்து சொல்ல கூட்டு போனாங்க. அப்படியே கூட்டு போனாங்க. சமுதாயத்தை வேண்டும் என்று சஹாபாக்கள் வந்தாங்க. ஆனால் என்ன சொன்னால், இவர் உறவுகளை முறித்து வாழ்பவர், உறவை துண்டித்து வாழ்பவர், உறவுகளை முறிப்பவர், உறவுகளை துண்டிப்பவர். இவர் பேச்சை கேட்கிறார். படிப்படியாக வந்தார்கள். காலம் போக போக பைத்தியக்காரர்கள் என்றார்கள் நபிமார்கள். எவ்வளவு எதிர்ப்பான வார்த்தைகள்! சூனியக்காரன் என்று சொல்லி பார்த்தான்,
கவிஞன் என்று சொல்லி பார்த்தான், உறவுகளை முறித்து விடுவான் என்று சொல்லி பார்த்தான், பைத்தியக்காரன் என்று சொல்லி பார்க்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியம் என்று சொன்னார்கள். பைத்தியம் பிடிச்சி போய் சுற்றுறாங்கப்பா, மார்க்க இஸ்லாம் அல்லா அல்லாண்டு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு பைத்தியக்காரர்கள் என்றார்கள். கடைசியில் கத்தாபுட்டேன், பொய்யருன்ட்டேன். இவன் பொய்யர், பொய் பேசுகிறான். நம்முடைய மூதாதையருடைய மார்க்கத்தை எல்லாம் உடைத்து எறிந்து புதிய மார்க்கம் என்ற ஒரு பொய்யை கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களை சூனியக்காரன், கவிஞன், உறவுகளை முறிப்பவர், பைத்தியக்காரன், பொய்யன், எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனால் அனைத்து பேச்சுகளையும் முறித்து வெளிவந்தது இஸ்லாம். அனைத்து எதிர்ப்புகளையும் நீ என்னத்தோட சொல்லிட்டு போ, நீ பைத்தியம் என்று சொல்லு நபிமார்களை, நீ பொய்யன் என்று சொல்லு, நீ சூனியக்காரன் என்று சொல்லு, என்ன வேணும் சொல்லு, ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வளரத்தான் செய்யும். அந்த வளர்ச்சிக்கு, அந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்கு யாரும் முட்டுக்கோல் போட்டு விட முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறைஷியர்கள் உறவுகளை முறித்து வாழ்வர் என்று சொன்னானே, சொன்னதற்கு பலன் என்ன? 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லையா? உலகம் முழுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள் பரவவில்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஆட்சி முறை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய நீதம், அனைத்து எதிர்ப்புகளையும் பெருமானாருடைய நீதம் வென்றுவிட்டது. அனைத்து எதிர்ப்பையும் பெருமானாருடைய வாழ்ந்த வாழ்க்கை உடைத்தெறிந்து விட்டது. எவ்வளவோ சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த இஸ்லாத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து இன்றைய நிகழ்காலம் வரை எதிர்ப்புகள் வலுத்து கொண்டிருந்தாலும் அனைத்து எதிர்ப்புகளையும் துடைத்து மேலோங்கி வரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மார்க்கம். அல்லாஹ் நம்மை அந்த இஸ்லாமியர்கள் என்று சொல்வதற்கு, நாம் தான் இஸ்லாமியர்கள் என்று மாறுதட்டி சொல்லக்கூடிய பெருமையை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, எவ்வளவு எதிர்ப்புகளை வந்து நபிமாருடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்த பின்னால், ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகள் எல்லாம் முடிந்ததுக்கு பின்னால் பொறுத்து பார்த்தா என்ன எல்லாம் இஸ்லாமிய கடைசியில் சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரவப்பட்டது. இஸ்லாமிய வாழ்க்கை தான் பரவப்பட்டுச்சான், வாளால் பரவப்பட்டு. முகலாயர்கள் இஸ்லாத்தை வாளால் பரப்பினார்கள். 800 ஆண்டுகளில் இந்த பொய்கள் சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். 800 ஆண்டுகள் இந்த பொய் நிலைத்தது. இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று 800 ஆண்டுகளாக சமுதாயம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆண்டுகள் பொய் நிலைத்திருந்தாலும் அந்த பொய் உண்மையாகிவிட முடியும். பல ஆண்டுகள் அந்த பொய் பொய்யாக இருந்தால் பொய்யாக தான் இருக்கும். அந்த பொய் என்னைக்கும் என்ன செய்து விட முடியாது, மிகைத்து விட முடியாது. அந்த பொய் உண்மையாக மாறிவிடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால், ஹலீஃபாவுடைய ஆட்சிகளுக்கு பின்னால் இந்த வாளால் பரவப்பட்டது என்று சொன்னார்களே, ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா இஸ்லாமிய மார்க்கம்? ஒரு போர்க்களத்திலே ஹஸரத் அலி அவர்கள் ஒரு எதிரியை கீழே தள்ளி கலிமா சொல்ல வேண்டும் என்று வாளை தூக்கி வெட்ட பொழுது அந்த எதிரி ஹஸரத் அலியின் மீது காரி உமிழ்ந்து விடுவார். வரலாறு பேசுகிறது. ஹஸரத் அலியின் மீது காரி உமிழ்ந்து விட்ட அந்த எதிரியை பார்த்து வெட்ட துணிந்த ஹஸரத் அலி அவர்கள் வெட்டாம வெளியே வந்துடுவான், வெட்டாம விட்டுருவார். இன்னைக்கு நம்ம செஞ்சா ஒருத்தவனை கொலை செய்ய போறாங்க, மூஞ்சி வச்சு என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? கொலையை விரைவுபடுத்துவோம், துரிதப்படுத்துவோம். ஆனால் ஹஸரத் அலி அவர்கள் சொன்னார்கள், என் மீது நீ எச்சி உமிழ்ந்ததற்காக நான் வெட்டினேன் என்று சொன்னால் தனிப்பட்ட பகைமையாகிவிடும். நான் இஸ்லாத்திற்காகத்தான் போரிட வந்தேன், கலிமாவை சொல்வதற்காகத்தான் வந்தேன், கலிமாவை உயர்த்துவதற்காகத்தான் வந்தேன். ஏன் எல்லாருடைய கழுத்திலே வாளை வைத்துக் கொண்டு கலிமா சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. தன்னிலையை கூட கோபத்தை அடக்கி கொண்டு வாழ்ந்த சஹாபாக்கள் வாளால் இஸ்லாத்தில் பரப்பி விட்டார்களா? வாளாலே இஸ்லாம் பரவப்பட்டது என்று சொன்னால் ஹஸரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முழு உலகமும் இஸ்லாமியர்களாக இருக்கும். ஹஸரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வாளால் மட்டும் இஸ்லாம் பரவப்பட்ட மார்க்கமாக இருந்திருந்தால், வாளால் மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருந்தது என்று சொன்னால் ஹஸரத் உமர் அவர்களுடைய காலத்திலே முழு உலகமும் இஸ்லாமிய உலகமாக இருக்கும். யாரும் எந்த மதத்தவர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. அவர்களைப் போல ஆட்சி செய்து விட்டார்கள்.
அவர்களைப் போலவா ஒரு நீதமான ஆட்சிக்கு உதாரணம் சொல்ல முடியும் இந்த உலகத்திலே? அவர்களுக்கு கீழே இருந்த நாட்களைப் போலவா, நாடுகளைப் போலவா இன்று இவர்கள் இருக்கின்றார்கள்? முழு உலகத்தையும் சர்வாதிகாரத்திற்கு கீழ் உண்டவர் ஹஜ்ரத் உமர் அவர்கள். ஆனால் எந்த காலத்திலும் யாரையும் வற்புறுத்தவரில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் வற்புறுத்தல் என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை கேட்ட சஹாபாக்கள், லா இக்ராஹ ஃபித்தீன் கது தபய்யன ருஷ்த மினல் கய், மார்க்கத்தில் வற்புறுத்தல் என்பது கிடையாது. வற்புறுத்தலின் படி மட்டும் இஸ்லாம் வளர்ந்திருந்தது என்று சொன்னால், இன்று சொல்லக்கூடிய காரணங்கள் வாளால் பரவப்பட்டது என்று சொன்னால், வாளால் பரவி இருந்தால் முழு உலகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்படி இஸ்லாத்தா இருக்க வேண்டுமே. ஏன் அது ரசூலுல்லாஹ் விட்ட உமர் அவருடைய ஆழத்திலே இருக்கணுமே. ஆக வற்புறுத்தலிலும் வாளால் பரவப்பட்ட மார்க்கம் அல்ல. மார்க்கம் குர்ஆனை கொண்டு பரவப்பட்டது. மார்க்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் அழகை கொண்டு பரவப்பட்டது. மார்க்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை குணத்தை கொண்டு பரவிய மார்க்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தானே ஹஜ்ரத் உமர் வந்தாங்க. ஹஜ்ரத் உமர் முதல்ல எதிர்த்து வந்தாங்க. கையிலே வாளை எடுத்துக்கொண்டு பெருமானாரை கொன்று விடுவேன் என்று வந்த உமரை ஒரு கணம் தடுத்து நிறுத்தியது என்னது? சூரத்து தாகா இல்லையா? சூரத்து தாகாவை அவர்கள் சகோதரி வீடிலே ஓதக்கூடிய அந்த வசனத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறவில்லையா? உலகத்திலேயே அரபியர்களே மிகப்பெரிய வீரர் என்று சொல்லக்கூடிய உமருடைய உள்ளத்திலே சூரத்து தாகா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டியே தீர்வேன் என்று சொன்ன உமர் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இதா வாளால் பரவப்பட்ட மார்க்கம். வாட்களை கொண்டு வந்த வாள்களை கீழே போட வைத்தது குர்ஆன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இஸ்லாத்தை பரப்பி விடுகிறார்கள். இஸ்லாம் மக்காவில் பரவ ஆரம்பித்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக காபத்துல்லா ஷரீஃபிலே அமர்ந்து பகிரங்கமாக குர்ஆனை ஓதுகிறார்கள். சூரத்துல் நஜ்மை ஓதுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் முறையாக காபா ஷரீஃபிலே பெருமானார்கள் வந்து அமர்ந்து பகிரங்கமாக ஓதிய முதல் சூரா சூரத்துல் நஜ்ம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நஜ்மை காபால உட்கார்ந்து ஓதுறாங்கன்னு கேட்டனையும் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஓதுவதை கேட்பதற்காக அமர்ந்து விடுகிறார்கள். முன்னாடி வந்து எல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்துறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, கேட்கணும், செவிதாழ்த்தி கேட்கணும். இன்னொரு பக்கம் இஸ்லாத்தை பரவி கொண்டிருந்தவர்கள் தைரியமாக காபாவிலே வந்து குர்ஆன் ஓதுகிறார்களா என்று சொல்லி அந்த படையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் கைகளில் வாள்களோடு வந்து நிற்கிறது. வாளு கம்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க வேண்டும் என்று வருகிறார்கள். பெருமானார் நடுவில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றி தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றி ஆயுதங்களோடு எதிரிகள் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நஜ்மை ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஓதி சூரத்துல் நஜ்மிலே இறுதியாக ஒரு வசனம் வரும். சூரத்துல் நஜ்மை பாருங்க, குர்ஆனில் தெரியும். சஜ்தாவுடைய வசனம் வருது சூரத்துல் நஜ்மிலே கடைசியில். அந்த இறுதி சஜ்தாவுடைய வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி சஜ்தா செய்வார்கள். சஹாபாக்களும் சஜ்தா செய்வார்கள். ஆச்சரியம், அடிக்க வந்தவன் சஜ்தா வந்தான். எதிர்த்து குர்ஆனை ஓதுகிறார்கள் என்று அடிக்க வந்த அனைவரும் ஆயுதத்தை தூக்கி வீசிவிட்டு சஜ்தாவிலே விழுந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஒரு இதை விடவா இஸ்லாம் ஒரு மென்மையான மார்க்கம் என்பதற்கு உதாரணம் வேண்டும்? இஸ்லாம் மென்மையால் பரவப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் பொறுமை என்ற குணத்தால் பரவப்பட்ட மார்க்கம். ஆனால் 800 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே வாளால் பரவப்பட்ட மார்க்கம் என்று பொய் சொல்லிவிட்டார்கள். அப்படி ஒரு படி வந்துச்சு. வாளால் பரவப்பட்ட மார்க்கத்தை விட்டு இன்றைய 2000ற்கு பின்னால் இந்த இஸ்லாத்திற்கு வந்த பெயர் தீவிரவாதம், பயங்கரவாதம். பயங்கரவாத மார்க்கம் என்று சொல்கிறார்கள். என்னத்தை வேணால் சொல்லட்டுங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை முறிப்பவர்கள் என்று சொன்னார்கள். 800 ஆண்டுகளாக வாளால் பரவப்பட்ட மார்க்கம் என்று சொன்னார்கள். கடைசி இந்த 2000க்கு பின்னதாக பயங்கரவாத தீவிரவாத மார்க்கம் என்று சொல்கிறார்கள். சொல்லட்டும், என்ன சொன்னாலும் இந்த இஸ்லாமுடைய வளர்ச்சியை யாராலும் அழித்து விட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, அருமையான சூரா சூரத்து ஸஃப். இந்த சூரத்து ஸஃபிலே ஒரு வசனம் வரும், யுரீதுன லியுத்ஃபியு நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம்
வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரியல் காஃபிரூன். என்ன அவர்கள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாயில் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்களா? யுரீதுன் அவர்கள் நினைக்கிறார்களா? லியுத்ஃபிஉ அணைத்து விடலாம் என்று நூரல்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பி அஃப்வாஹிஹிம் தங்களுடைய வாய்களை கொண்டு. வல்லாஹு நிச்சயமாக அல்லாஹ் முத்திம்மு நூரிஹி தன்னுடைய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்துவான். வலவ் கரியல் காஃபிரூன் அது காஃபிர்கள் அதை நிராகரித்தாலும் சரிதான், அதை காஃபிர்கள் வெறுத்தாலும் சரிதான், இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணமாகும், இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படும் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றானே. அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உள்ள ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இஸ்லாத்தை எதை கொண்டு அவர்கள் அழிக்க முற்படுவார்களோ அதை கொண்டு இஸ்லாம் பரவுச்சு. இஸ்லாம் சும்மா சாதாரணமாக பரவ போயிருக்கோம், அதை அவன் அழிக்கலான்னு வருவேன், அவன் அழிக்க வந்த காரணத்தினால் இஸ்லாம் பரவுச்சு. ஸோ முஸ்லீம் சஹீஹ் முஸ்லீம் ஒரு வரலாற்று சம்பவம் வரும். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சூராவில் சொல்லுவான். வஸ்ஸமா இதாத்தில் குரூஜ் என்ற சூறாவை அழகாக சொல்லுவான். ஒரு பெரிய நீண்ட ஒரு கதை, நீண்ட ஒரு வரலாற்று பின்னணி. அந்த வரலாறை சொன்னால் முழு ஜிம்மாக்கள் வரலாறு மட்டும் சொல்லணும். ஒரு பெரிய சம்பவம் ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த வரலாறிலே ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த அரசனுக்கு ஒரு சூனியக்காரன். அந்த சூனியக்காரன் வயது முதிர்ந்து விட்ட பொழுது அந்த அரச சபைக்கு சூனியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சிறுவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த சிறுவன் அந்த சூனியக்காரன்ட்ட போய் சூனியத்தை கற்றுக்கிட்டே வர்றார். கற்றுக்கிட்டே வரப்ப இடையில ஒரு மார்க் அறிஞரை பார்க்கிறார். சூனியத்தையும் கற்றுக்கிறார், மார்க்கத்தையும் கற்றுக்கிறார். அவருக்கு மார்க்கம் தான் சிறந்தது என்று தெரிகிறது. மன்னர்கிட்ட வந்து சொல்றார், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்கிறான். சிறுவன் யார்கிட்ட? அரசன் தான் சொன்னான். அரசன் சொல்றான், நான் தான் ரப்பு. அரசனை பார்த்தா, நீ ரப்பு இல்லை, எனக்கும் உனக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. சிறுவன் பேசுகிறான் அரசனை முன்னால். எல்லாம் வர வச்சு அரசர் பார்த்தார், இந்த சின்ன பையன் இப்படியெல்லாம் செஞ்சான்னா முழு மன்னர்களும் முழு நாட்டு மக்களும் ஈமான் கொண்டுருவாங்களேன்னு சொல்லி இந்த சிறுவனை என்ன செஞ்சாங்க, அந்த கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்கிட்ட கொடுத்து மலைக்கு கூட்டு போ, உச்சி மலையில் நிப்பாட்டி கேளு ரப்பு யாருன்னு. என்னைய ரப்புன்னு சொன்னானா கூட்டு வந்துரு, அங்கேயும் போய் அல்லாதே ரப்புனாலும் தள்ளிவிட்டு வந்துருந்தாங்க. சோல்ஜர்கள்லாம் மலையில் ஏறுறாங்க, அவனை கூப்பிட்டுக்குது படை வீரர்கள். அந்த சிறுவன் துவா கேட்கிறான், அல்லாஹும்ம யா அல்லாஹ் அக்ஃபினி, என்னை பாதுகாத்து விடு, அக்ஃபினி என்னை காப்பாத்து, இவர்களை விட்டு என்னை நீ காப்பாத்துன்னு துவா கேட்குறான். ஒரு சின்ன பையன், நீ ரப்பா இருந்தால் என்னை காப்பாத்து. மலையில் ஏறின எல்லாரும் வலிக்கு கீழே விழுந்துட்டான், எல்லா சோல்ஜரும் செத்து போனேன் மலையிலேயே. இந்த சிறுவன் மட்டும் நடந்து அரசவைக்கு வந்துட்டேன். நான் பார்த்தேன், மஹால் அஸ்ஹாபிக்க, உங்க கூட வந்த படைத்தலைவர்கள் என்ன பாச்சு, என்ன ஆச்சு, நீ வாட்டுக்கு போன, நீ மட்டும்தான் வந்திருக்க, உன்னை கூட்டு போனால யாரையும் காணாமே. இப்போ சொன்னான், எல்லாரும் அல்லாஹ் அவனை கொண்டுட்டான், அல்லாஹ் அவனை அழித்து விட்டான், அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றினான். திரும்பி என்னடா திரும்ப அல்லான்னுட்டே இருக்கேன். ஒரு கடலில் கூட்டு போக சொன்னார், இன்னும் சில தோழர்களை கூப்பிட்டு கடலில் நடுக்கடலில் போய் தூக்கி போட்டுரு. அதே மாதிரி துவா செஞ்சாங்க, அது மாதிரி தப்பிச்சு வந்துட்டான். இப்படியே வந்த அந்த அரசன் பயந்துட்டான். அந்த அரசனை பயந்துட்டு, என்னடா இப்படி ஆகி போகுது, எல்லாமே இப்படி ஆகி போச்சு. கடைசியில் அந்த சிறுவன் சொன்னான், என்ன நீ கொல்லணுமா, நான் ஐடியா சொல்கிற மாதிரி செய்ய நீ கொல்லுவேன். அரசன் அவனை எப்படா கொல்லான்னு எதிர்பார்த்தேன், சொல்லுப்பான்னு கேட்குறேன். அந்த சிறுவன் சொன்னான், முழு மக்களையும் ஒரு இடத்தில் கூட்டு. அதே மாதிரி இடத்தையும் கூட்டினான். உன் அரசவைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரே மைதானத்தில் கூட்டிட்டான். என்னை ஒரு சிலுவையில் அறைந்து விடு, அரைஞ்சிட்டான். இப்போ அந்த சிறுவன் சொன்னான், உன்னுடைய அம்பு பையிலிருந்து ஒரு அம்பை எடு, உன் வில்லில் அந்த அம்பை வைத்து இந்த சிறுவனுடைய ரப்பான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளு. அதே மாதிரி பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு கொலை செய்கிறேன்னு சொல்லி இலுமி அந்த அம்பை எறிந்தான். அந்த சிறுவன் இறந்துட்டான். சந்தோஷம். இஸ்லாத்தை பரப்புவான் என்று எதிர்பார்த்த அந்த சிறுவனை கொன்று விட்டோம் என்று பெருமைப்பட்ட மன்னன் ஒரு சில நொடிகள் இல்லைங்க, இந்த பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்று சொல்லி அந்த சிறுவன் இறந்ததை பார்த்த அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார். இந்த சின்ன பையனா போய் தாவத்து பண்ணியிருந்தா கூட அவ்வளவு பெரிய கூட்டத்தை அவனால் இஸ்லாத்துக்கு எடுத்துருக்க முடியாது.
ஒரு மனிதனால் என்ன செஞ்சிட முடியும்? சின்ன பையனால் இவனை கொல்லணும்னு நினச்சி ஒரு படையில் 50 மக்களையும் ஒன்றா கூப்பிட்டு இந்த இஸ்லாத்தை எதிர்க்க நினைச்சான். ஆனால் அதே விஷயத்தை கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்து விட்டான். முழு சமுதாயமும் இஸ்லாமிய ஆகிவிட்டது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஸ்பெஷல ஒரு தனிச்சிறப்பு. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்காரன் என்று சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் ஒரு இடத்தில் கூப்பிட்டு 70,000 சூனியக்காரர்களை கூப்பிட்டு சூனியத்தால் இஸ்லாத்தை வெல்ல பார்ப்பான். ஆனால் 70,000 சூனியக்காரன் இஸ்லாத்தை வந்துடுறான். ஃபிரௌன் 70,000 சூனியக்காரனை வச்சு மூசாவை எதிர்க்கான்னு பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சு 70,000 சூனியக்காரர்களை இஸ்லாத்தில் கொண்டு வந்து விட்டது. உமர் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அருமையாக சொல்வார்கள், கான ஃபி அவ்வலின் நஹாரி ஷாஹிரன் வ ஆஹிரி பின் நஹாரி முஃமினா. காலையிலே அவர்கள் சூனியக்காரர்களாக வந்தார்கள், மாலையில் முஸ்லீமாகி விட்டு போய்விட்டார்கள். இஸ்லாமிய எதிர்ப்பு ஒரு இடத்தில் அனைவரையும் கூப்பிட்டு எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இஸ்லாம் பரவுகிறது. இதே போன்றுதான் இன்றும் பியூ என்ற ஒரு அமைப்பு, மதம் சார்பற்ற மதத்தை பற்றி எண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சொல்கிறது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வருகிற மார்க்கத்தில் முதன்மையான இடத்தில் இருக்கிறது. சமீப காலத்திலே சென்ற வார பத்திரிகைகளை போட்டிருக்கிறார்கள், இஸ்லாம் வளரக்கூடிய மார்க்கத்திலே முதல் மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாமிய மதம் மட்டும்தான் இன்றைய சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய மதம் என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவை இஸ்லாத்தை எதிர்க்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைய 15 ஆண்டுகளிலே 28 லட்சம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற கிறிஸ்டியனுடைய நாடுகள் எல்லாம் இன்று இஸ்லாமியர்களாக இஸ்லாத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் பிரிட்டன்லையும் பிரான்ஸ்லையும் இன்னைக்கு சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிகளாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய மாற்றம். அல்லாஹ் ஏற்படுத்த நினைத்தால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை உடைத்தெறிந்து இஸ்லாம் வளரும். சமீப காலத்திலே ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். சமீப காலத்திலே ஒரு பத்திரிகையில் போடலாம், பிரெஞ்சில் இப்போ நடந்த முழு பிரெஞ்சு நாட்டுடைய அந்த புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்ற புக்கு என்னன்னா த கிறிஸ்டியன்ஸ் ரீட் த குர்ஆன். ஒரு கிறிஸ்டியன் குர்ஆனை படித்தான் என்ற ஒரு புத்தகம்தான் 17 லட்சம் காப்பிகள் விற்றிருக்கிறது. முழு பிரெஞ்சிலையும் எல்லா வீடுகளிலும் அந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துடைய வளர்ச்சி முழு பிரெஞ்சிலும் இஸ்லாம் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னார், புதியதாக இஸ்லாத்திற்கு வருபவர்கள் எல்லாம், மதம் மாறி இஸ்லாத்திற்கு வருபவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் பிடிப்போடு நம்பிக்கையோடு ஈமானோடு இருக்கின்ற நேரத்திலே பாரம்பரியமான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கத்தார் நாட்டு பேஸ்கெட்பால் அணி, அந்த பெண்கள் அணி தலைமுக்காலை அவிழ்த்த வேண்டும் என்று சொன்னதற்காக விளையாடாமல் வெளியே வந்தார்கள் என்று நாம் அழைக்கிறோம் ஆசிய பேட்மிண்டன் கவுன்சில் கிளப்பில். ஆனால் இன்று நமது சகோதரிகளை பார்த்தால் ஏதாவது சின்ன காரணம்னாலும் புர்கா போட மாட்டேங்க. கேட்டால் அது செய்ய மாட்டேங்கிறாங்க, அங்கே புர்கா போடாமல் வரலாம், புர்கா போட வரலாம்னு சொல்லிட்டாங்களா அவங்க. புர்கா போடாமல் வரலாம்னு அவங்க சொல்லிட்டா இந்த இஸ்லாம் வளரக்கூடிய எல்லா சமுதாய நாடுகளிலும் பெண்கள் புர்காவை மிக உயர்வான ஆடைகளாக, ஏன் 2 பீஸ் போட்டு நடித்த நடிகைகள் கூட இன்னைக்கு புர்காவை பாதுகாப்புடைய ஆடையை எடுத்துக்கிறாங்க. மகான்பிரிக்கினியவர்களே, புதியதாக இஸ்லாத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈமானும் இந்த தக்குவாவும் பாரம்பரியமாக இஸ்லாமிய பெண்களுக்கு இல்லை என்பதுதான் மனதில் கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சமீப காலத்திலே துபை நாட்டில் கூட சொன்னானா, இஸ்லாமிய நாடு யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய துபை நாட்டில் கூட புர்கா போடணும்னா போட்டுக்கோங்க சொன்னாங்க. அந்த துபை நாட்டில் புதியதாக இஸ்லாத்தை ஏற்ற 28 லட்சம் பெண்கள் நாங்கள் புர்கா போட்டு தான் இருப்போம் சொல்லி புர்கா போட்டுருக்கோம். எல்லாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். ஆனால் அன்பிற்கினியவர்களே, நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள் எல்லாம் இஸ்லாத்தில் பாரம்பரியமிக்க சகோதரிகளாக இருக்கின்ற பொழுது இந்த புர்காவுடைய விஷயத்திலே மிகவும் கேவலமாக தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் இன்று அதில் வேறு கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்கள், வேறு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பள்ளிக்கூட நிர்வாகம் புர்கா போட வேணாம்னு சொல்லிச்சு, அதனால் நான் போடலை, அல்லாஹ் சொன்னா நான் போட வேணாம்னு சொல்லுவோம். அப்போ யார் மீது நம்பிக்கை? ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு நிலையில் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் நமக்கு தந்தருவானாக.
புனிதமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு எதிர்த்தாலும் வளர்ந்து வரக்கூடிய மார்க்கத்தில் வைத்ததை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் உயிர் கொடுத்துவானாக. இந்த இஸ்லாமிய வாழக்கூடிய நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதரி தாய்மார்களை அவருடைய மனதிலும் ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்துவானாக. அவர்களை பர்தாவோடு வாழக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அதற்கு பெற்றோர்களாகிய நீங்களோ, சகோதரர்களாகிய நீங்களோ, கணவனாகிய நீங்களோ, பிள்ளைகளாகிய நீங்களோ, எந்த பொறுப்பில் இருந்தாலும் அதற்கு நீங்கள் புர்கா கண்டிப்பாக அணிய வேண்டும் என்பதிலே மிகவும் கண்டிப்போடு இருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை கெடுக்க வேண்டும் என்று இன்றைய உலகத்திலே எவ்வளவு எதிர்ப்புகள் விடுத்தாலும் அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாத்து விடுவான். நம் இஸ்லாமிய பெண்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அனைவரும் பாதுகாத்து வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.